வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் வதை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, வைநாசிக நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. வதை நட்சத்திரம்னா நம்மளை வதைப்பது, ஜாதகரை துன்புறுத்துவது வதை நட்சத்திரம். அதே போல் வைநாசிகம்ன்ற உடலையும் மனதையும் வருத்துவது, எப்போதும் ஒரு சோகத்திலேயே, எப்போதும் ஒரு துன்பத்திலே இருப்பது வைநாசிக நட்சத்திரம். சரி, இப்போது வைநாசிகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒருவர் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய நட்சத்திரம், அதாவது ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். எப்போதுமே ஒரு கணக்கு எடுத்துக்கங்க. இப்போ ராசி மண்டலத்தில் முதல் ராசி அஸ்வினின்னு வச்சுங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து 22வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகுதுல, என்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து எண்ணி பார்த்திங்கன்னா 22வது நட்சத்திரம் திருவோணம். அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது வதை நட்சத்திரம். வதைனா வைநாசிக நட்சத்திரம். இந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கு, அதாவது திருவோண நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம்ங்க. திருவோணத்துலேருந்து எண்ணிங்கன்னா 7வது நட்சத்திரம் அஸ்வினி வரும், அது வதை நட்சத்திரம். அப்போ பாருங்கள், திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நீங்கள் ஒரு திருவோண நட்சத்திரத்துக்கார்ட்ட நீங்கள் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லை. ஆனால் அதே நட்சத்திரத்துக்காரங்க உங்கள்கிட்ட, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட தொடர்பில் இருந்தாலும் உங்களால் அந்த நட்சத்திரத்துக்காரருக்கு பிரச்சனை. அப்போது எந்த ஒரு வைநாசிக நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துலேருந்து 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம் அப்படிங்கிறத மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. இது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதுலேருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அந்த வைநாசிக நட்சத்திரத்துலேருந்து எண்ணிங்கன்னா 7வது நட்சத்திரமாக ஜென்ம நட்சத்திரம் வரும், அது வதை நட்சத்திரம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட நண்பர்களையோ கூட்டாளிகளையோ சேர்த்துக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம், இந்த பாதிப்புலேருந்து. அதாவது வைநாசிகம் வதை நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இன்னொரு விஷயம், ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணிங்கன்னா 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். ஆக உங்களுக்கு இந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம், அதிலேருந்து எண்ணிங்கன்னா 7வது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வரும். அப்போது வைநாசிக நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வதை நட்சத்திரம் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன்.